யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. குழந்தைகளே, குட்டி பாப்பாக்களே, குட்டி தம்பிகளே, எல்லாருக்கும் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. பகவானோட லீலைகள் நிறைய சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அது நிறைய சொல்லவே இல்லை, நிறைய இடைவெளி ஆயிடுச்சு. இப்போ பகவானுடைய நாமத்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பகவானுக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் நம்முடனேயே இருப்பார். பகவான் நாமத்தை சொல்லலைனாலும் அவர் நம்மளை கண்காணிச்சிட்டு இருப்பார். நமக்கு என்ன தேவையோ அது செய்வார். பகவானை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்றால் அவர் நாமத்தை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் பகவானுக்கு நமக்கு சிறிய பள்ளிக்கு செல்லும்போதோ இல்லது வேறு ஏதோ வெளியில் செல்லும்போதோ ஏதோ சிறிய தொல்லைகளோ ஏதோ ஏற்பட்டால் உடனே யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்று கூப்பிட்டால் உடனே பகவான் அங்கு சூட்சமமாக பிரத்யட்சணம் ஆவார். அதாவது நமக்கு நேரில் கண்ணில் தெரியவில்லை என்றாலும் நாம் அந்த சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கு அவர் உதவி செய்வார். அதனால் நாம் பயப்படாமல் பகவான் நாமத்தை சொன்னால் உடனே அங்கு நமக்கு உதவி கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். அதேபோல் நீங்கள் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை நேரத்தில் மீண்டும் வந்து வீட்டில் மாலை பாடங்களை செய்யும்போது யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்று சொல்லிவிட்டு பாடங்களை தொடங்கினால் உங்களுக்கு பாடங்கள் எளிதாக புரியும், இலகுவாக தெரியும், எல்லாம் ஈஸியாக புரியும். அப்படி செய்தால் உங்களுக்கு பகவான் உங்கள் கூடவே துணையாக இருப்பார். ஆசிரியராகவும் இருப்பார், தாத்தாவாகவும் இருப்பார். அன்பாக உங்களுக்கு மனதில் இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி நீங்கள் பகவானுடன் எப்பொழுதும் இணைந்தே இருக்க வேண்டும். யோகிராம் சுரத்குமார். இப்பொழுது பகவானுடைய லீலையிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பகவான் ஒரு ஆசிரமத்திற்கு ஒரு சிறுமி ஒரு அப்பா அம்மாவுடன் போயிருந்தாள். அப்படி பகவானை தரிசித்து விட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அப்போ சாப்பிட போனப்போ அந்த பகவானும் அவங்கெல்லாம் சாப்பிட உட்காந்தப்போ பகவானும் எதிரில் அமர்ந்து சாப்பிட அமர்ந்தார். அந்த குழந்தைக்கும் சாப்பாடு எல்லாம் பரிமாறப்பட்டது. ஸ்வீட்டு, பொரியல், கூட்டு, சாதம், சாம்பார், ரசம் எல்லாம் பரிமாறினாங்க. பகவானுக்கும் அதே மாதிரி பரிமாறப்பட்டது. அப்படி பரிமாறின உடனே அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பித்தா, பகவானும் சாப்பிட ஆரம்பித்தார். இருவரும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். பகவான் அந்த குழந்தையை சற்று கவனித்து கொண்டிருந்தார். பிறகு சாப்பிட்டார். இருவரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த குழந்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது பகவான் அந்த குழந்தை என்ன செய்தது, அந்த பொரியல் கூட்டில் இருந்த கருவேப்பிலையை எடுத்து ஓரமாக ஒதுக்கி வைத்தது. பகவான் கேட்டார், ஏன் அந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வைத்து விட்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பாப்பா சொன்னது, எனக்கு அது பிடிக்காது அப்படி சொன்னது. அதுக்கு பகவான் சொன்னார், ஓ பிடிக்காதா என்று கேட்டார். சரி என்று பகவான் சொல்லிவிட்டு அனைவரும் உணவு சாப்பிட்டுவிட்டு எல்லோரும் எழுந்து சென்று விட்டார்கள். பகவான் அங்கு உணவு தயாரிப்பவர்களை கூப்பிட்டு, நீங்கள் நாளை சாம்பாரிலும் ரசத்திலும் பொரியலிலும் போடும் கருவேப்பிலையை காய வைத்து பகவான் சமையலில் நீங்கள் போடும் கருவேப்பிலையை நாளையிலிருந்து அந்த கருவேப்பிலையை காய வைத்து அரைத்து சாம்பார், பொரியல், கூட்டு எல்லாவற்றிலும் கலந்து விடுங்கள் என்று கூறிவிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பகவான் கருவேப்பிள்ளையில் அந்த அளவு சக்தி மிகுந்த பொருள் இருக்கிறது. அதை நாம் சாப்பிடாமல் விடக்கூடாது என்று இந்த முறையை கையாண்டார். இன்றளவும் கருவேப்பிள்ளையை அந்த ஆசிரமத்தில் சமைக்கும் பொருளில் கலந்து அது மாதிரி தான் செய்கிறார்கள். அதனால் நாமும் வீட்டில் உண்மையை சொல்லப்போனால் நானும் சாம்பார் ரசத்தில் போடும் கருவேப்பிலை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் சாப்பிடுவேன். பகவான் சொன்ன அந்த உண்மையை கேட்டவுடன் நான் இந்த வயதில் இருந்து அவர் சொன்ன உண்மையை பின்பற்றி வருகிறேன். கருவேப்பிலையை சாப்பிட்டு விடுவேன்.
பிறகு பகவான் சொன்ன மாதிரி கருவேப்பிலையை காய வைத்து அரைத்து சாம்பார் பொரியல் கூட்டு எல்லாவற்றிலும் பொடி செய்து போட்டு கலந்து விடுவேன். என் பிள்ளைகளும் அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள். ஏனென்றால் பகவான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதில் ஒரு உண்மை இருக்கும். அதை நாம் பின்பற்ற வேண்டும். புரிகிறதா? அதனால் நீங்களும் உங்கள் அம்மா சொன்னால் உடனே அதேபோல் கருவேப்பிலையை சாப்பிட வேண்டும். பொடி செய்து அம்மாவை போட சொல்லி பகவான் சொன்னார் அப்படி என்று சொல்லி நீங்களும் அதை சாப்பிட வேண்டும். புரிகிறதா? பகவான் ஒன்று கூறினால் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அதை நாம் இது அல்ல, எந்த ஒரு விஷயத்திலும் ஆன்மீக விஷயத்திலும் அவர் ஒரு வார்த்தை ஒரு பொன்மொழிகள் கூறினால் அதில் ஒரு பெரிய உண்மை அடங்கி இருக்கும். அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் குழந்தைகளே. சரியா? யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. மீண்டும் நாளை மற்றொரு பகவானின் லீலையோடு நாம் பார்ப்போமா?